கல்யாணத்துக்கு முன்னாடி 4 அண்ணன் தம்பியா இருக்கக்கூடியவன் கல்யாணத்துக்கு பிறகு அதே ஒற்றுமையில இருக்கானா? உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு தங்கச்சி, ஒரே ஒரு தங்கச்சி, இவ வீட்டுக்கு வந்த உடனே பொண்டாட்டிக்காரி சொல்ல, உன் தங்கச்சியை பிடிக்கல. புருஷன்கிட்ட சொல்றாளா இல்லையா? என்னைக்காவது புருஷன் பொண்டாட்டியை பார்த்து உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரா? உங்க வீட்டுல இல்ல, உங்க வீட்டுல. நீங்க உங்க வீடு சொக்க தங்கம், நீங்க சொல்ல மாட்டாமலையாக்கா? என்னைக்கா சொல்லியிருக்கானா? ஜெயராஜனுக்கெல்லாம் 4 குழந்தையார், 4 குழந்தையாரையும் அவர் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்ல கொடுத்தாருக்கா. அவ்வளவுக்கு பரந்த மனப்பான்மையோடு மாப்பிள்ளை இருப்பாரு. ஆனா நீ வந்த நாள்ல இருந்து உன் தங்கச்சியை பிடிக்கல, உன் தம்பியை பிடிக்கல, உன் அண்ணனை பிடிக்கல, உன் அக்காவை பிடிக்கல, முதியோர் கொண்டு அப்பா அம்மா வச்சாரு, குடும்பத்தை பிரி, வீட்டை பிரி, சொத்தை பிரின்னு கொண்டு கடைசியில கேச போட்டு மொத்த குடும்பத்தையும் குழப்பத்தில் உண்டாக்கி அண்ணன் தம்பிகளை இல்லாம ஆக்கி அப்பாவையும் அம்மாவையும் பிரிச்சு வச்சு மொத்தத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த திருமண வாழ்க்கை என்று சொன்னால், அப்பே என்ன அத்தா என்ன ஒப்புக்கு தானடி பாராங்கல்ல பெற்று புட்டா பாசையே உப்புக்கு ஆகுமா, தாய்ப்பாலுக்கு விலையும் வச்சா தாலி மிஞ்சுமா, வாயகட்டி வளர்த்த உள்ள வட்டி கட்ட சொல்லுதடி, வாங்கி தந்த காசுக்கெல்லாம் மல்லு கட்டி நிற்குதடி, கோடு ஒண்ணு கிழிக்க வச்சு கும்மி அடிக்குது அம்மாடி. சம்சாரம் அது ஒரு மின்சாரம், சம்சாரம் அது ஒரு மின்சாரம், சொந்தம் இல்ல பந்தம் இல்ல எந்த நிலம் ஈரம் இல்ல சம்சாரம்.